பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னைப் பாரறிய வெட்டிப் புறங்கண்டல்லாது விடேன். வெய்ய சூரனைப் போய் முட்டிப் பொருத செவ்வேள் பெருமாள் திருமுன் நின்றேன். கட்டிப் புறப்படடா சக்திவாள் எந்தன் கை அதுவே. பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னைப் பாரறிய வெட்டி புறங்கண்டு அலாது விடேன். வெய்ய சூரனைப் போய் முட்டிப் பொருத செவ்வேள் பெருமாள் திருமுன் நின்றேன். கட்டிப் புறப்படடா சக்திவாள் எந்தன் கை அதுவே. திருட்டுத்தனம் உடைய எருமைக்கடாவின் மீது வருகின்ற யமனே, உலகம் முழுதும் அறியும்படி உன்னை துண்டம் செய்து புறம் கொடுத்து ஓடுமாறு செய்வது அல்லாமல் விடமாட்டேன். வெப்பத்தை ஒத்த கொடியவனான சூரியபத்மனை தாக்கி போர் செய்த சிவந்த வேலாயுதத்தை உடைய திருமுருகப்பெருமானது சன்னதியில் நின்றேன். உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கட்டிக்கொண்டு நீ வெளிப்படடா. சக்தியாகிய வாள் எனது கையில் உள்ளது. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. பிஞ்சுமதி ஜடாமகுட பெருமாளை பிரியாத வஞ்சி இமவான் சபத்தில் ஒரு பேடை மயுழுதவும் அஞ்சிறைவன் வண்டிருந்து விழும் அருவி மதம் ஒழுகு கவுள் குஞ்சர வெம்புகர் முகத்து குறிசில் அடி இணைத்தொழுவோம். கந்தர் அலங்கார வரிசையில 64வது பாடலான பட்டிக்கடாவில் வரும் அந்தகா என்கின்ற ஒரு பாடலை பார்க்கின்றோம். இறைவனை அருணகிரிநாதர் வரிசையாக அலங்காரத்துல காட்சியை பார்த்து அதுக்கப்புறம் முருகப்பெருமானை மனதிலே நினைத்து இரண்டரை கலக்கின்ற அனுபூதி நிலையை அடைந்து அப்படியே மேல மேல வந்துட்டு இருக்கார். வரிசையா அடுக்கடுக்கா வர காட்டுல எல்லாம் சுவாமிக்கு என்னென்ன அலங்காரம் போட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்து மகிழறார். சுவாமி காலுக்கு என்ன அணிகலன், வேலுக்கு என்ன அணிகலன், அதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறார். அப்புறம் சிவபெருமானுக்கு மகனா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வேள் பெருமான் திருச்செங்கோட்டிலே வேலாயுதனா எப்படி இருக்கான், திருச்செங்கோட்டு வேலவரா எப்படி இருக்கார், வேலை மேலத்துக்கிண்டு சண்டைக்கு புறப்படுறார். அதுக்கப்புறம் இங்க சண்டைக்கு வந்து விட்டார் திருச்செந்தூர்ல. அந்த சண்டைக்கு வந்து சுவாமி புறப்படுற அந்த முகத்தை, அந்த சுவாமியை இவர் அருணகிரிநாதர் பார்க்கிறார். திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் சூரபத்மாதிகளை அழிக்கின்ற நிகழ்ச்சியை அருணகிரிநாதர் காட்சியாக காணுகின்ற பாடல் இந்த பாடல். இந்த பாடல பட்டிக்கடாவில் வரும் அந்தகா, பட்டிக்கடான எரும மரத்தில் வருகின்ற அந்தகா உனை பாலறிய வெட்டி புறங்கண்டாலாது விடு. வெய்ய சூரனை போல் முட்டி பொருத செவ்வேர் பெருமாள் திருமுன்பு நின்றேன். கட்டி புறப்படடா சக்திவாள் என்றன் கையதுவே அப்படின்னு அருணகிரிநாதர் யமனுக்கு சவால் விடுற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த தொல்லை கழிஞ்சி ஆண்டவனை இரண்டரை கலக்கின்ற நிகழ்ச்சி உயிரோடு இருக்கும் போதே பார்க்கிறார். அவருக்கு அந்த காலம் வரும்போது, காலன் கடைசியில வரும்போது, காலம் முடிகிற சமயத்துல வருகின்றவன் காலன். அந்த காலம் வர சமயத்துல என்ன பண்ணணும்னா முருகனுடைய திருவடியை பிடிச்சா அந்த காலம் வரமாட்டேன். எப்படி சிவபெருமானுடைய திருவடியை பிடிச்சு மார்கண்டேயனுக்கு மரண பயம் இல்லாமல் ஆச்சோ அந்த மாதிரி குமரப்பெருமானுடைய திருவடியை பிடிக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் கால பயம் இல்லாமல் காலத்தை ஓட்டுவதற்காக அருணகிரிநாதர் திருச்செந்தூர் முருகனிடம் வந்து புகலிடம் அடைகிறார். அவருக்கு அவ்வளவு ஒரு தைரியம். எப்படி நக்கீரர், மாணிக்க வாசகர் யாருமே யாமார்க்கு மஞ்சம் யமனை பார்த்து பயப்படல. அவ அந்த மாதிரி யமனை பார்த்து பயப்படுறதே இல்லை. அந்த பயம் இல்லைங்கிறது, அந்த தைரியம் வரணும்னா முருகப்பெருமானோட பூரணமான நம்பிக்கை இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவன் நம்மை காப்பாற்றுவான். அந்த தைரியம் இருந்தா தான் யமன்கிட்ட சவால் விட முடியும். இல்ல யாமார்க்கும் குடியெல்லாம் யமனை அஞ்சோம்னு தைரியமா சவால் விட முடியாது. அந்த அளவுக்கு எப்படி சமயக்குறவர்கள் எல்லாம் தைரியமா பேசினாலும் அந்த அளவுக்கு தானும் தைரியமாக பேசுகிறார். முருகப்பெருமானுடைய நம்பிக்கையிலே அவருடைய சக்தி வாழ் என்ற கையெழுவே அப்படின்னு சக்தி வாழ்னா ஞான சக்தி வாழ். ஞானம் கையில இருந்தா இறைவனை அடைகிற பாக்கியம் கிடைக்கும். இறைவனை அடைஞ்சால் யமன்டேந்து முக்தி கிடைக்கும் என்பதெல்லாம் பெரியோர்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில இங்கே பட்டிக்கடாவில் வரும் அந்தகா. இந்த நாமெல்லாம் சாதாரண நினைச்சுக்கிறது இதெல்லாம் கிடையாது, சும்மா கதையில போய் பொய்யடிக்கிறாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுணும். இறக்கும் தருவாயில் மரண பயம்னு எல்லா பெரியவங்களும் பேசியிருக்காங்க. அது கண்டிப்பா எல்லாருக்கும் உண்டு. அவன் பண்ணிருக்க புண்ணிய பாபத்துக்கு ஏற்க
இந்த யம பெருமான் வரும்போது, யமன் வரும்போது அவன் அதுக்குன்னே சுவாமி நியமிச்சிருக்கார், உயிரை பிடிங்கிட்டு போறதுக்காக தான். அதனால யமன் என்னென்ன வச்சுட்டு இருப்பான், எப்படி பார்க்க இருப்பான் என்பதெல்லாம் அருணகிரிநாதர் இறைவனை எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி யமனை பார்த்த நிகழ்ச்சி இங்க பேசுறாரு. நிறைய பாடல்ல இருக்கு. இங்க ஒரே ஒரு பாடல் எடுத்துக்கிறோம். பஞ்ச பாதகம் உருவு பிறை எயிரெறி. எயிர்னா பல்லு. அந்த பல்லு கூர்ப்பா சந்திரன் மாதிரி கீழே இருக்கான். குஞ்சி கூர் விட, நல்ல தலைமுடியில கூர் கூறா இருக்கான். விட மதர் விழி பிளவக, கண்ணுல இருந்து மதம் போட்டு யானை மாதிரி கண்ணும் எல்லாம் சிகப்பா இருக்கு. பிளவக குரங்கு மாதிரி. பங்கவான் முக முடுகிய நெடுகிய திருசூலம். நேரா இருந்தா கூட திருசூலத்தை குத்தினா வெளியில் எடுத்துட்டு அப்படியே வந்துடும். அது நெடுகி வளைஞ்சி இருக்கான், மேல் பக்கம் வளைஞ்சி வேற இருக்கான். குச்சின அப்புறம் உள்ள போய் வளைஞ்சி மாட்டிக்கும், வெளியில எடுத்தா கிழிச்சுக்கிட்டு தான் வரும், நேரா வராது. அந்த மாதிரி நெடுகி பங்கவான் முக முடுகிய நெடுகிய திருசூலம். பந்த பாசமும் மருவிய கரதலம். பாசாங்கயிறு பாசக்கயிறு கையில வச்சுட்டு இருக்கான். மருவிய கரதலம் மிஞ்சி நீடிய கருமுகில் உருவோடு. மேக கூட்டம் எப்படி கருப்பா இருக்கும் அந்த மாதிரி மூச்சு அடக்கிட்டு அந்த கருப்பா வருவானா, கருமுகில் உருவோடு. பண்டில்லாத ஒரு பகடது முதுகினில். பகடுன்னா எரும மாடு. பட்டிக்கடா சொன்னாரு இங்க, அதுக்காக தான் இந்த பாட்டு எடுத்தது. பட்டிக்கடாங்கிற மாதிரி பகடது முதுகில். பகடுன்னா எரும மாடு. அந்த பகடு ஏற்கனவே அவன் கருப்பு, கருப்பு மேகம் போல வரான், இருட்டுல வரான். அவனே பொல்லாக்கும், கண்ணு சிகப்பு, மின்னல் எல்லாம் சிகப்படிக்கிறது. அங்க வரும்போது பண்டு இல்லாத ஒரு பகடு, அந்த எருமை கருத்த எருமை மேல முதுகினில் யார் வர? யமராஜன். யமராஜன்னா யம கிங்கரெல்லாம் தூதுவர்கள். யமராஜன் அவனே, யமனே யமராஜன். அஞ்சவே வரும் அவதரம். அவனை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. அஞ்சவே வரும் அவதரம். அதில் ஒரு தஞ்சமாகிய வழி வழி அருள் பெரும் அன்பினால் உனது அடித்தொழும் அடிமை என் எதிரே. அவன் எவ்வளவு பயங்கரமா வந்தானோ, அவன் பயம் எல்லாம் எனக்கு போகிற அளவு என் எதிரே அண்ட போலகை வெடிப்பட இடிப்பட இண்டி சாமுகம் மட மட நடமிடும் அந்த மோகர மயிலினில் இயலுடன் வர வேணும் அப்படின்னு. அந்த மயில்ல நீ அழகா ஏறி உட்காந்து 6 முகம் 12 கரங்களோட வேலாயுதத்தை ஏந்திட்டு நீ வரணும் முருகா. உன்னை பார்த்தா ஒளி வந்தா அந்த சின்ன இருள் எங்க ஓடி போயிடும். காலையில சூரியன் உதிக்கிறதே உலகமெல்லாம் வெளிச்சம் ஆயிட்டு வருது. அந்த மாதிரி முருகனுடைய வருவை கண்ட உடனே யம பயம் எல்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டினுடைய கருத்து. யமன் எல்லாருக்கும் உண்டு, மரணம் எல்லாருக்கும் உண்டு. மரணம் இல்லாத பிறவினா இறைவனோட இறந்தோட கலந்தா அந்த மரண பயம் நமக்கு தெரியாது. ஆண்டவனுடைய ஒளி வந்த சமயத்துல யமன் இருக்கிறது தெரியாம போயிடும். அந்த மோகர மயிலில் இயலுடன் வர வேணும் அப்படின்னு அருணகிரிநாதர் பேசுறார். அந்த மாதிரி யமன் வரும்போது பட்டிக்கடாவில் வரும் அந்ததா உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டால் எடுத்துக்கிட்டு அந்த திரும்பி பார்க்க முடியாம உன்னை ஓட வைக்கிறானா இல்லையா பாரு அப்படின்னு பயமுறுத்துறாரு அவனை, யமனை. ஏன்னா யமன் பயமுறுத்திக்கிட்டு தானே வரான். அவனை பயமுறுத்துற அளவுக்கு நான் இங்க இருக்கேன். யார்கிட்ட இருக்கேன்? வெய்ய சூரனை முட்டி பொருத செவ்வேழ பெருமாள். அந்த இதே தவர் வாழ்த்தோ மர சூலம் தறி காதாகிய சூரும். யமனை போலவே இருக்கான்னு இன்னொருத்தனை சொன்னாங்களே. இந்த குழந்தைல குட்டி கதை வேணும். ஒரு முயலை சாப்பிட்றதுக்கு சிங்கம் தினம் ஒரு மிருகங்களை சாப்பிட்றேன்னு காட்ட ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. தினம் ஒரு மிருகம் தானா போய் அந்த சிங்கத்துக்கு போகணும், சிங்கம் சாப்பிட்டுடும். அப்போ ஒரு நாள் முயலுக்கு நாள் தான் போகணும். அந்த முயல் புத்திசாலி அது என்ன பண்ணிட்டு போய் நேரத்துக்கு போகாம கொஞ்சம் தூரம் போயிட்டு போது ஒரு கிணத்துல எட்டி பார்த்தா அந்த கிணத்துல முயலோட முகம் தெரியுது. அதை பார்த்து அதை நினைச்சுக்கிட்டான், இதே மாதிரி போய் சொன்னோம்னா அதை சிங்கத்தை வலையில போட்டுலான்னு சொல்லி அங்க போய் ஏன்டா வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு கேட்டா சிங்கம். அப்ப முயல் சொல்லித்தான், உன்ன மாதிரி பெரிய சிங்கம் ஒன்னு கிணத்துல இருக்கு, அது மிரட்டிச்சு பயந்துக்கிட்டு நான் இங்க உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா, என்ன விட பயங்கரமா அப்ப இருக்கானா, நான் பார்க்க வரேன்னு அவன் ஓடி வந்து அந்த சிங்கம் பார்த்து கிணத்துல ஒவ்வொன்னு சத்தம் போட்டா கிணத்துல ஒரு சிங்கம் தெரியுது. இது இருக்கும்னு சொல்லி அது உள்ள குதிச்சு செத்துப்பட்டு குழந்தைகளுக்காக அந்த கதை சொல்லுவான். அதே போல யமன் மாதிரியே இருக்கான் சூரபத்மன். அப்படி அந்த சூரபத்மன் அடிச்சா இவனுக்கு பயம் வரும்ல, அந்த நிகழ்ச்சியை எடுத்து பேசுற மாதிரி இங்க பேசுற. யமனை மோதி ஆகாச கமனமா மனோபாவ எழுதி சாலமே மேலாக உரையாடும் எனது யானும் வேறாகி எவரும் யாரும் யானாகி இதே பாவனாதீதம் அருள்வாயின்னு அருள்கிரிநாதர் கேட்கிறார். யமனை போலவே இருக்கானா தவர் வாழ் தோமர சூலந்தரி காதாகிய சூரும்.
காலனாக இருக்கக்கூடிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரியேறும் சருகாய் காய்க்கதிர் வேறும் பொருகா சேவலும் நீல தறிக்கூத்தாடியமாகவும் திணை கவல் சுரவா துவரவார் காணவர் மாடும் சுரநாட்டால் ஒரு தேனும் துணையாய் தாழ்வர வாழும் பெரியவனே நீ துணையாய் காவல் செய்வாய் என்று உணராத பாவிகள் பால் ஒரு பழையாத பாடலை யானும் புகழ் வேணும்னு அருணுகின்றார். ஜடகாத்திரமாக அங்கே பேசுகின்றார்கள். அந்த முருகப்பெருமானை பாடுறதுக்கு இந்த பாட்டுல முட்டி பொருத செவ்வேள் பெருமாள் திருமுகன் கட்டி புறப்படுறா. சக்தி வாழ் என் கையதுவே அப்படின்னார். வாழ் வகுப்புல இந்த நிகழ்ச்சி அப்படியே சொல்றார். பக்தர்கள் பாடும்போது வாழ் வந்து நம்மளை காப்பாற்றும். அருணகிரிநாதர் சிவன் முன்னாடியில திருச்செந்தூர் செந்திலாண்டவன் முன்னாடியில நிற்கும் போது பயப்படல. அவர் ஆவலாக துதிச்சை பாவலோர் மெய் கலி கலாம கோரக்கலையை கலைந்து நீக்கிடுமே. ஆறுமே அட்டவன் என் மீது ஒரு ஆபத்துற வராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே. ஆடல்வேர் நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வலம் வந்து போட்டிடுமே. ஆல காலத்தை நிகர் காலர் சூலத்தையும் அறாத பாசத்தையும் அறிந்து போட்டுடுமே. ஆல காலத்தை நிகர் சிவபெருமானுடைய குடிச்ச அந்த விஷம் போல ஆல காலத்தை போல இருக்கிறது அவன் கையில இருக்கிற பாசமும் சூலமும் யமனுடைய சூலமும் அதை அறிந்து போட்டுடுமே. முருகப்பெருமானுடைய திருவடியில பணிந்த பக்தர்களுக்காக முருகன் ஓடோடி வந்து அந்த சக்தி வாழ் ஆகிய சக்தியை ஞான சக்தியை கையில கொடுத்து யமன் பயங்கரமான யமனையே ஓட விடுவான் அப்படிங்கிறது அந்த பாடலுடைய ஒரு ரகசியம். இதே அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல இதே பொருளை அலங்காரத்துல முன்னாடி ஒரு பாடல்ல நம்ம கவனிச்சோம். தண்டாயுதமும் திருசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாடி வெட்டி விடுவேன் செந்தில் வேலவனுக்கு தொண்டாகி அவிரோத ஞான சுடர்வழிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றன் கை கட்டவே அப்படின்னு சவால் விட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பாடல்ல அதே போல இந்த பாடல்லையும் அருணகிரிநாதர் யமனிட்ட சவால் விடுறாரு. என்னை வந்து நீ ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியம் முருகப்பெருமான் இருக்கிற முக்கியமான நம்பிக்கை. எனது மன சிற்பர்ம சுகமௌன கட்கமதை யமன் முடி துணிக்க விதியாய் வைத்த பூபதி அப்படின்னா யமனே பயப்படுற அளவுக்கு எனக்கு நீ வந்து அருளை கொடுத்திருக்கிற. சுகமௌன கட்கம் எனக்கு மௌனமாகிய ஒரு அருள் வடி ஞான சக்தியை கொடுத்துக்க. எனது மனத சிற்பரம சுகமௌன கட்கமதை யமன் முடி துணிக்க விதியாய் வைத்த பூபதி யமனையே ஓட்டுற அளவுக்கு சக்திவாளாகிய ஞான சக்தியை எனக்கு கொடுத்திருக்க முருகப்பெருமானே. அந்த ஞான சக்தியினாலே உன்னுடைய திருவடியை பேணி உன்னுடைய அருளை பெற்று உன்னுடன் இரண்ட கலக்கிற யோக்கியதை ஆகி அந்த நிலைமையில இருக்கக்கூடிய என்னை யமன் வந்து பார்க்க மாட்டான், புறமுதுகு காட்டி ஓடுவான் அப்படிங்கறத திட்டவட்டமாக சொல்லி இருக்கிற இந்த பாடலை படித்தவருக்கு யம பயம் இருக்காது. எந்த ஒரு கொடுமையான யமபயம் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவடியும் ஞான சுடர் வடிவேலும் அவன் கையிலே இருக்கிற வீர வாளும் வந்து நம்மை சுற்றிலும் இருந்து எப்பொழுதும் காப்பாற்றும் என்பது திண்ணம். பாடலை பார்க்கலாம். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரதிய வெட்டி புறங்கண்டாலது விடு வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேள் பெருமாள் திருமுன்பு நின்றேன் கட்டி புறப்படதா சக்திவாள் என்னன் கையதுவே அப்படிங்கிற பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா.